ஹலோ வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வழக்கம் போல் பசங்களை ஸ்கூலில் விட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி வழக்கம் போல் ரொட்டேஷன் வேலை என்னான்னு பார்க்கணும். போயிட்டு இன்றைக்கி பசி எடுத்துக்கிச்சு, ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்லாமா என்ன பண்ணலான்னு ரெடியில் இருக்குது. சொல்லுங்கள். அப்புறம் ரியாத்தில் ஒரு வாரமாக மண் காற்று மழை ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டே இருக்க வண்டியில் இன்றைக்கி எல்லா டிரைவரும் உடைக்கிற வேலையாக ஆகிப்போச்சு. இன்றைக்கி டிராஃபிக் எப்படி இருக்குன்னு தெரில ரியாத்தில், பார்ப்போம். ரியாத்தின் நிலவரங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொல்ல முடியலையே. என்னத்தான் சொல்கிறது சொல்லுங்கள். டெய்லியும் வண்டி துடைக்க வச்சிடுது இந்த மழை. எல்லா டிரைவருக்கும் இதே வேலையாக ஆகிப்போச்சு. இந்த ஒரு வாரம் அடுத்த வாரம் எங்கே இருக்குன்னு தெரில. கிளைமேட் ஆனால் ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு பார்த்தா மழை வரும்னு தான் போட்டிருக்கு. மழைனா எப்படின்னா இந்த மாதிரி தான் காற்று, மண் காற்று ஸ்ப்ரே இப்படி அடித்து வண்டி எல்லா டிரைவரும் துடைக்க வைக்கிற வேலையை வச்சுக்கிட்டே இருக்க மாட்டேங்குது. பாவம் காலையில் எழுந்த எல்லா வேலையும் வண்டியை தடிக்கிற வேலையை அதிகமாகி போச்சு. என்ன பண்ணுறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. டிராஃபிக்காக இருக்காது. அப்படி டிராஃபிக் அதிகமாக கொண்டே இருக்கிறது. பண்ணுறது இல்லை, போனால் லேட் ஆகணும். இன்னைக்கு வேலைக்கு ஆகாது. அதிகபட்சமாக டிராஃபிக்காக அப்படியே ரைட் எடுத்து பாண்டாவில் என்ன ஆஃபர் போட்டிருக்கான்னு பார்ப்போம். பாண்டா சூப்பர் மார்க்கெட் போயிட்டு ஏதாவது ஆஃபர் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தால் வாங்கி கொண்டு வருவோம். இன்னைக்கு அதிகபட்சமான டிராஃபிக் இருக்கிறதுல பண்ணுறது. எல்லா இடமும் டிராஃபிக் அதிகமாகிடுச்சு. பார்க்கிங்கே தான் இங்கே ஃபுல்லாக இருக்குது. ரஷ் அதிகமாக இருக்கிறது. இதுதாங்க பாண்டா சூப்பர் மார்க்கெட். அப்படியே பக்கத்தில் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு என்ன ஆஃபர் போட்டுருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். என்ன சொல்கிறது, சவுதியில் எல்லாம் விலைவாசி ஏறிக்கிட்டே தாங்க இருக்குது. குறையிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. எல்லாம் விலை இருக்குது அதிகமாகிட்டே போகுது. டொமாட்டோலாம் இன்னைக்கு 200 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. எல்லா பொருளுமே விலை ரொம்ப அதிகமாக இருக்கிறது சவுதியில். நான் வாங்குகிற சம்பளத்துக்கு இங்கே என்ன பண்ணுறது, எக்ஸ்பென்சிவ் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இன்னும் சொல்கிறதுக்கு இல்லையே. இதெல்லாம் வரணுன்னா இன்னும் பற்றி வேலைக்காக நல்ல சம்பளத்துக்கு ப்ரொபோஷனலாக வேலை பார்க்குறாங்க. அப்படிலாம் செட் ஆகுங்க. எல்லா விலைவாசியும் ரொம்ப 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 அதிகமாக இருக்கிறது இங்கே சவுதியில். இல்லை, சவுதி அரேபியாவில் வேலைகளும் அதிகமாக குறைந்து கொண்டிருக்கிறது. இங்கே சவுதி குடிமக்களுக்கு வேலை எல்லா வேலையும் போயிடுச்சு. இந்தியாவில் முக்கால்வாசி பேருக்கு ஜாப் போச்சு. நல்ல போஸ்டிங்லாம் இருக்கிறது. இந்த கீழ்த்தனமான வேலைகள் தான். கீழேன்னா அது பெருக்கிறது, கூட்டுறது, க்ளீன் பண்ணுறது, இந்த வேலைகள் மட்டும் தான் நம்ம வச்சுக்கிறாங்க. அதிகபட்சமாக ஹை போஸ்டிங் வேலை எல்லாமே பார்த்திங்கன்னா சவுதி அவங்க தான்.
இப்போ வந்து எல்லாமே விலைவாசிகளும் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. வாங்குகிற நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாங்குகிற கம்பி சம்பளத்துக்கு எக்ஸ்பென்சிவ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன சொல்கிறது இல்லை, இப்படியே அதிகமாக போனால் வாங்குகிற சம்பளத்துக்குள்ளே இங்கே கொடுத்துட்டு போக வேண்டியது தான். அதுவும் இல்லாமல் டேக்ஸ் வேறு இருக்குது. எல்லாத்துக்குமே எல்லா பொருளையும் வாங்குகிற பொருள்லாம் இவ்வளோ டேக்ஸ் இருக்குது. எல்லாம் யோசிச்சு செலவு பண்ண வேண்டியதாக இருக்கிறது இங்கே. ஒன்றும் சொல்வதற்கு இல்லை, ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. ஹோட்டலுக்கு போகலான்னு பார்த்தா ஹோட்டல்லையும் எல்லாம் அதிகமாகிட்டாங்க. முதல்லாம் பார்த்திங்கன்னா 2 ரியால் 3 ரியால் கொடுத்து சாப்பாடு சாப்பிட முடியும். இப்போலாம் 6 ரியால் கொடுத்தாலும் விலை ஏறி போச்சு. சட்னி சாம்பார், இட்லியை விட தோசையை விட சட்னி சாம்பார் விலை தான் அதிகமாக இருக்குது. சைடிஷ் என்னத்தை சொல்கிறது இல்லை, ஒன்றும் செய்வதற்கு இல்லை. விலைகள் எல்லாம் ஏறிக்கொண்டே இருக்கிறது. குறையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை எங்கேயுமே. ஆனால் சம்பளத்தை மட்டும் ஏற்ற மாட்டாங்க. என்னத்தை சொல்வதற்கு இல்லை, பார்ப்போம். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாமே இங்கே மேக்ஸிமம் ஆஃபர் ஒன்றும் இல்லை, ரொம்ப அதிகமாகவே இருக்குது. என்னத்தை சொல்லி சொல்வதற்கு இல்லை. போயிட்டு ஆஃபர் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இருந்தால் வாங்குவோம், இல்லை என்றால் விலைவாசிக்கு செட் ஆகும். எல்லாமே விலை அதிகமாகிக்கொண்டே இருக்குங்க. எல்லாமே எதுவுமே வாங்க முடியல, பட்ஜெட்டுக்கு தாக்க பிடிக்கல. சம்பளத்தோட என்ன மாதமாக சம்பளம் வரணும், ரொம்ப கம்மியான சம்பளம் இருக்கும். இதே ஓட்டணும் தெரியல. இருக்க ப்ரைஸ் சாப்பிடணும் குறைய மாட்டேங்குது. இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன பண்ணுற சொல்லுங்கள். முறிஞ்சிக்கு போய் ஒரு என்ட்ரி போட்டு வர வேண்டியதான். ஆஃபர் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். போனால் பார்க்கிங் கிடைக்காது. இதுதாங்க மொரோஜி. அப்படியே போயிட்டு ஹோட்டல் என்ன பார்த்துட்டு
ஹோட்டலில் இந்த டைம் என்ன இருக்குன்னு தெரில. இட்லி எல்லாம் தாண்டி போனால் இட்லியாக வச்சுருப்பாங்க. இல்லை என்ன பண்ணுறது, அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது கேரளா ஹோட்டலில். தமிழ் ஹோட்டல் ஒன்றும் இந்த பக்கம் கிடையாது. எல்லாம் ரொம்ப லேண்ட் போகலாம். இப்போதைக்கு இதை வைத்து ஓட்டுவோம். இது வழி போய் பார்ப்போம், என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். இருந்தால் என்ன பார்த்து சாப்பிட்டு வேறு வழி இல்லை. பார்த்தாலும் எல்லாமே சொல்லலாம். போய் சாப்பிட்டுட்டு வந்துடும்.